இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. எங்களை விட ஊபிக்காரன் பீகார்காரன் தமிழினத்தை விட இந்த பீரியட்ல இருந்தா முன்னாடின்னு சொல்லுங்க. மௌரிய அரசுல இருந்தான், குப்த அரசுல இருந்தான், முகலாய அரசுல இருந்தான். சொல்லு, சவால். 1974 கச்சத்தீவு எடுக்கும்போது கலைஞர் தான் முதலமைச்சருங்க. சர்வ வல்லமை படைத்த கலைஞர் முதலமைச்சர். தடுக்க முடியல அவரால். நம்ம ஆட்கள் தான் இந்த சிமெண்ட் வேலை பாக்குறது, எல்லா வேலை பாக்குறது, கௌரவ குறைச்சல் அப்படிலாம் இல்லம்மா. பாக்குறது இல்ல. பாக்குறவங்க யாரு போய் பாருங்க. பல சிமெண்ட் ஃபேக்டரியில போங்க, அரியலூர் மாவட்டத்துக்கு போங்க. அங்க உள்ள சிமெண்ட் ஃபேக்டரி நம்ம ஆளு வேலை செய்யலையா? அவன் எங்க பார்த்தாலும் போர்டில் இருக்கிறது பூரா பிரெஞ்சு மொழி மட்டும்தான் இருக்கு. வேற எந்த மொழியும் கிடையாது. இங்க பால் பரட்டை எல்லாம் இருக்கு. இங்க பலகையில நம்ம சென்னை போய் பாருங்க. கடை இந்த சென்னையில ஒரு கடையில தமிழ்ல பலகை இருக்கமா? உள்ள மும்மொழி கொள்கை தான் மக்களுக்கு பயன்படுனா அதை விட்டுட்டு போ. லாஜிக்கே இல்லையே. நீ சொல்கிறது இல்லை. இப்போ ஸ்டாலின் சொல்கிறதில்ல. நீங்கள் நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் இல்லை, அங்கே 1000 லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு சிபிஎஸ்சியில். நாங்கள் என்ன தடுக்கிறோமா வேண்டாங்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் இந்தி திணிப்பு கொடுக்குறாருல. மும்மொழி கொள்கை ஒரு பக்கம், இருமொழி கொள்கை ஒரு பக்கம், 2 இருக்குமா? எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவு பேசினா ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க அப்படின்றீங்க. அப்ப அவங்க எப்படிதான் பேசுறது? ஏமா, நான் ஏதாவது வேணும்னு திட்டமிட்டு வஞ்சகமா பேசுறேன். நம்ம வெளிப்படையாவே நமக்கும் தெரியுது இல்ல, நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. என்ன இருக்கலாம் பாருங்க. ஏப்பா, இப்போ இது இனம்னு பேசும்போது அது அப்படியே ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் அது ஒரு இன வெறி மாதிரி. இப்போ எந்த வகையில் அது சரியா இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ அதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம், இனத்துக்காக எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் நம்ம ஆதரிக்கிற போது நம்ம மறைமுகமாக அந்த இப்போ இனவெறியையும் தூண்டி விடுற மாதிரி ஆயிடாதா? இந்திய திணிக்கிறது இனவெறி இல்லையா? இல்ல, அன்னைக்கு கேட்கலங்க, இன்னைக்கு கேட்க கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு கேட்கலாம் இல்ல, அன்னைக்கு தான் கேட்கல, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், நாங்கள் விழித்து கொண்ட தமிழர்கள் அன்றைக்கு ஏமாத்தின இன்னைக்கு ஏமாத்த துணிச்சலா வர்ற போ என்று அம்பலப்படுத்தணும். வணக்கம் விழகரம் வாய்ஸ் நேர்களே. இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் திரு மணியரசன் ஐயா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். சமீபத்தில் மகாராஷ்டிரால ஒரு தலைவர் ராஜ் தாக்கரே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடை பாருங்க, ஹிந்தி எதிர்ப்புல எவ்வளவு வலிமையா இருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. மராத்தியர்களுக்கும் இந்த இன உணர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அவர் உண்மையா மராத்தியர்களுடைய நிலையில் அக்கறை கொண்டு வருமா? மராத்திய வெறியாக ஒரு காலத்தில் இருந்தவங்க. அவங்க பால் தாக்கரே, இவர் தம்பி பையனா என்ன சொந்தம். அவர் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். பால் தாக்கரே தான் சிவசேனையை உருவாக்கணும், ஒரு தலைவராக இருந்தவர். அவருடைய மகன் தான் உத்தவ் தாக்கரே. இன்னொரு பிரிவு, இவர் இன்னொரு பிரிவில் இருக்கார். உத்தவ் தாக்கரே பெரிய பிரிவாக இருக்கார், ஒரு சின்னதாக இருக்கார். அதில் நீங்கள் அவருடைய பேச்சு இன்னைக்கு தினத்தந்தியில் வந்திருக்கு. முழுசாக படிச்சிங்கன்னாக்க அவர் ஒட்டு மொத்தமாக மராத்திய நலனுக்கு என்னென்னு சொல்கிறாரு. வெறுமனே இந்த இந்தி கூடாது என்பதோட நிறுத்தியல். அவர் நமக்குள்ள சாதி பிளவு கூடாது, மராத்தியத்திற்கு மகாராஷ்டிராவுக்கு ஆபத்து வந்திருக்கு, வெளியார் நிறையா வர்றாங்க, நம்ம மக்கள் தொகை விட அதிகமாக போயிடுறாங்க, இங்கே மராத்தி மொழி இல்லாமல் மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்குது, மத்திய அரசு அலுவலகங்கள் போய் நாளையிலேருந்து பாருங்கள், மராத்தியிலன்னா ஆஃபீஸை மூடுறியா மராத்தியில் எழுதுறியா, கணக்கு வழக்கு எல்லாம் மராத்தியில் தான் எழுதணும் மத்திய அரசு அலுவலகங்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் கேட்டுட்டு வர்றோம், தமிழ் தேசிய பேரியக்கம் தான் கேட்குது. நீ அங்கே உனக்கு தொடர்புக்கு எதாவது வச்சுக்க, இங்கிலீஷ் ஏதாச்சும் வச்சுக்க. இங்கே இருக்கிறது அலுவல் மொழியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு நிறுவனம் ரயில்வேயாக இருந்தாலும் தமிழில் தான் நடத்தணும். அதை பாரு, இல்லைன்னா அது நடவடிக்கை எடு அப்படிங்கிறாரு. ஒன்று என்ன போகிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, அதானியே விடாத. ஸ்டாலின் சொல்லுவாரா? மகாராஷ்டிராவில் இங்கே அதானி வாங்கி போடுறாரு. ஏர்போர்ட்டு பூரா அந்த ஆள்கிட்ட போயிட்டுருக்கு. குஜராத்தி, அவன் குஜராத்தி, அவன்கிட்ட போயிட்டுருக்கு. அதானி வேட்டை அதிகமாக இருக்குது, விடாத என்று சொல்கிறாரு. இங்கே யார் அப்படி சொல்கிற தலைவர்? அதானியை அவர் வீட்டிலே போய் கூப்பிடுவார். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியும் ஸ்பெயினில் போய் கூடுவாங்க, முதலாளியை கூடுவாங்க. தாயக பற்றில்லாத தரகர்கள் இங்கே அரசியல் தலைவர்கள், தாய்மண் பற்றில்லாத தரகர்கள் அவர்கள் எல்லாம்.
அந்த ஆள் அவன் மண்ணுக்கு பேசுகிறான், அது அவன் ரைட் இருக்குது. அவருக்கு ராஜ் தாக்கரேக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குது. இப்போ நம்மளை வந்து தாக்குனதுன்னு ஒரு காலத்தில் கடுமையாக 69, 70 தமிழர்கள் அதிகமாக தாக்கப்பட்டோம் அங்கே. ஆமா, தென்னிந்தியாவிலிருந்து யாரும் அது நம்மளும் மலையாளிகள் தான் அதிகமாக தாக்கப்பட்டது அங்கே. அதை அயலாரை எடுத்து வந்தாங்க. அது தொடர்ந்து அங்கே இருக்குமா. அப்போ நீங்கள் அது வந்து ஒரு பன்னாட்டு நகரம் மாதிரி பம்பாய். அது இந்திய சினிமாவின் தலைநகரமே பம்பாய் தான். அதெல்லாம் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம இது நம்ம மராத்தியில் சினிமாக்கள் எல்லாமே ரொம்ப, ஆனால் மராத்தியில் வர படங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அது இல்லை, எல்லாம் இந்திக்காரன் தலைநகரம் மாதிரி பம்பாய் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உணர்வு இருக்குது. ஒரு 7, 8, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாதிரி இவங்களே ராஜ் தாக்கரே குரூப் பிரிஞ்சார். அவங்க ஒரு பெரிய ஒரு பால் தாக்கரே இறந்த உடனே கொஞ்ச நாளில் பிரிஞ்சுட்டாங்க. மண்ணின் மக்கள் தான் வேலைங்கிற இயக்கத்தை அவங்க தொடர்ந்து நடத்துகிறாங்க. அங்கே ராஜ் தாக்கரே குரூப் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. பீகார்காரன் நிறையா வர்றான் தடுங்கன்னு சொல்லி போராட்டம். பீகார்காரனை வந்து அடிச்சே கொண்டு விட்டாங்க. இதில் மும்பையில் பஸ்ஸில் உட்கார்ந்தவனே ஏன்டா வந்தேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை. அங்கே போராட்டம், லல்லு பிரசாத் யாதவ் இவரெல்லாம் பீகாரில் போராட்டத்தை எதிர்த்து பெருசாக கலைவரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த தன் மண்ணை பாதுகாக்கிற இதில் உரிமையில் இருப்பாங்க. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இதே ராஜ் தாக்கரே வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் போய் கணக்கெடுனார். மராத்திக்காரன் எவ்வளோ வேலை பார்க்குறான் தனியார் துறையில், மராத்தி எவ்வளோ இருக்கான், வெளிமாநிலத்துக்காரன் எவ்வளோ இருக்கான், மராத்திக்காரனுக்கு இத்தனை % வேலை கொடுக்கணும், 90% இருக்கணுங்க என்று சொல்லி, இல்லைன்னா எழுத்து மூடிட்டு வந்துடு என்று சொன்னார். பயந்தாங்க. நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். ஏதோ இதாக அந்த மாதிரி ஒரு ஈழத்தமிழர்கள் தியாகிகள் இதுக்கு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க அது மாதிரின்ட்டு. அப்போ ஒரு 7 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்கிறேன். இந்த ராஜ் தாக்கரே குரூப் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸாக போய் கணக்கு எடுக்குது. அது தடுக்கலை அவங்க. இப்போ நீங்கள் இதுக்கு பெரிய எதிர்ப்பு அங்கே இருந்திருக்காது. இப்போ அங்கே பட்னாவிஸ் இருக்கார், பாஜக முதல் மந்திரி, பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா அது இன்னும் அது என்ன மராத்தி துரோகி, மராத்திக்கு துரோகம் பண்ணுற இன துரோகி, நீ ஏன்டா முதல் மந்திரின்னு கேட்பாங்க. அவர் பேசினாலும் ஒரு சம்பிரதாயத்துக்கு பேசி விட்டுருவார். மராத்தா எப்படி இருக்குமா? இங்கே அது மாதிரி இல்லை. காலியாகிட்டு திறந்தோறும் இப்போ இங்கே என்ன பண்ணி வந்துருக்கீங்களா, நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த வெளிமாநில தொழிலாளிகளுக்கு அடுக்குமாடி கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் அந்த காஞ்சிபுரம் ரோட்டில், ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில், அது இவர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்பொழுதே அந்த திட்டத்தை போட்டாங்க. நிதிநிலை அறிக்கை அவர் கடைசியாக தாக்கல் பண்ணலே சொன்னார், வெளிமாநில தொழிலாளிகள்லாம் தங்க இடம் இல்லாமல் துவைக்கிறார்கள், அதுக்காக பல பேர் இங்கே வருவதற்கு தயங்குகிறார்கள், எனவே அது அடுக்குமாடி கட்டித்தரப்படும் சொன்னார். கட்டிட்டாங்க. அந்த மாதிரி தமிழர்கள் எண்ணிக்கையை விட வெளிமாநிலத்தார் எண்ணிக்கை வர்றதை வரவேற்கிற செட்டு இங்கே இருக்காது. அதை வந்து ஸ்டாலின் நல்லா செய்கிறாரு. அதை எடப்பாடி எதுக்க மாட்டார். எடப்பாடி அதே மாதிரி தான். இங்கே வந்து இப்போ எல்லா வகையிலையும் தமிழினத்துக்கு எதிரான கட்சிகள் தான் இங்கே இருக்குது. இல்லை, இப்போ நம்ம ஆட்கள் அந்த வேலைகள் எல்லாம் செய்யாததுனால தான் ஏன் செய்யலைங்கிற, செய்யறத செய்ய வைங்க. மிகையா தொழிற்சாலை எதுக்கு வேணுங்க? நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் தொழிற்சாலை வேணும். உலக தொழிற்சாலை பூரா இங்கே எதுக்கு? நம்ம ஆட்கள் தான் இந்த சிமெண்ட் வேலை பார்க்கறது, எல்லா வேலை பார்க்கறதே கௌரவ குறைச்சல் அப்படிலாம் இல்லைம்மா. அங்கே பார்க்குறவங்களாம் யார் போய் பாருங்கள். பல சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் போங்க, அரியலூர் மாவட்டத்துக்கு போங்க, அங்கே உள்ள சிமெண்ட் ஃபேக்ட்ரி நம்மளால வேலை செய்யலையா? பல இடங்களில் வேலை செய்து தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து விட்டால் அப்போ நீங்கள் வெளிமாநிலத்தால் தேவை. உங்களுக்கு தொழிற்சாலை விகிதம் என்பது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். இவ்வளவு நிலம் இருக்கணும். நம்ம முதன்மையாக வேளாண்மை சார்ந்த மாநிலம். இதை முழுசாக அப்படியே தொழில் மாற்றிடக்கூடாது. அதை இந்த தொழிற்சாலை எல்லாம் பாருங்கள், தமிழன் முதலாளி இருக்கிறான்னு பாருங்கள். வர்ற தொழிற்சாலையெல்லாம் வடநாட்டுக்காரங்க இருப்பாங்க, பக்கத்து வெளிமாநிலங்கள் இருப்பாங்க. பார்த்தாங்கன்னா வெளியிலேருந்து, பிரிட்டன்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, மெக்சிகோவிலேருந்து அங்கேருந்து கூப்பிடுவாங்க. ஸ்பெயினில் போய் கூப்பிடுவாங்க. நம்ம ஆள் எடப்பாடியும் போய் கூப்பிட போனார். வாங்க மச்சான் வாங்கன்னு கூப்பிட போனாங்க. ஸ்டாலின் போயிட்டு இருக்கார் வெளி மாநிலத்துக்கு, வாங்கன்னு கூட. யாராச்சும் இப்படி செய்வானா? அவன்கிட்ட கமிஷன் வாங்கிக்கலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம் அந்த இடத்துக்கு. அது மாதிரி தமிழ்நாடு தமிழர்கள் தன் தாயகத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இப்ப இங்க இவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கு. ஏற்கனவே இருக்கிறதுக்கு தான் இப்ப இந்த ஆட்கள் எல்லாருமே வெளிமாநிலத்திலிருந்து வராங்க. இப்ப நம்மளால அவங்க உள்ள வர்றதை வந்து நம்மளால தவிர்க்க முடியல. நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி அனுமதி கொடுக்கணும். நீ தான் ரியல் எஸ்டேட் பண்றதெல்லாம் மாநில அரசு தான் இடம் கொடுக்கறது, அனுமதி கொடுக்கறது. முடியாது சொல்லுங்க. எங்க விகிதத்துக்கு ஏற்ப தொழிற்சாலை இருந்தால் போதும். முழுசா தொழிற்சாலை மயமாக்கிடக்கூடாது. தமிழர் தாயகம் பறி போயிடும். வடநாட்டுக்காரன் முதலாளி இருப்பா. இப்போ நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைன்னு போடுறாங்க ஒரு பக்கம்,
இப்போ அது மாதிரி இப்போ இந்த இங்கே மெட்ரோ போடுறாங்க. யாராச்சும் தமிழ்நாட்டுக்காரன் கான்ட்ராக்டர் இருக்கானால தொழிலாளியே தமிழ்நாடு இல்லைம்மா. இப்போ எங்களுக்கு தஞ்சாவூர்லேருந்து இங்கே போடுறாங்க, விக்கிரவாண்டி வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலை போட்டுட்றாங்க. ஒரு பட்டேல் தான் அது கான்ட்ராக்டரு, தொழிலாளி வடநாட்டுக்காரன். நம்ம ஆளுலேருந்து ரோடு போடுற வேலை இல்லைம்மா. எங்கள் ஊர் வழியாக போகுது ரோடு, தஞ்சாவூர் வழியாக போகுது, பல கும்பகோணம் வழியாக போகுது. கும்பகோணத்துக்காரனும் தஞ்சாவூர்காரனும் அந்த சாலையில் வேலையில் இல்லை. குஜராத்துக்காரனா ஹிந்தி பேசிகிட்டு இருக்கானுங்க. இது என்ன முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கு? இந்த தொழிற்சாலை நம்ம இடம் பறி போகுது, நம்ம மூலதனம் பறி போகுது. நமக்கு என்ன அதில் பலன் இருக்குது? நீ பஸ்ஸில் போகலாம், நாங்கள் மட்டும் போகிறோம். இப்போ இந்த அதானி கம்பெனி வச்சுட்டு அவங்க வருவான், பெரிய வண்டி வச்சுட்டு வருவான், பெரிய பெரிய ஆட்களுக்கு. அதுதான் சாலை. எங்களுக்கா சாலை விட்ற நீ? அது நாங்களும் அதில் போய்க்கிறோம். வெள்ளக்காரன் முதல்ல ரயில் போட்டது எதுக்கு போட்டான்? அவனுடைய பம்பாயிலேருந்து தானாவுக்கு போட்டான், சரக்கு ரயில் தான் போட்டான், கூட்ஸுக்கு தான் போட்டான். எல்லா இடத்துலையும் அப்புறம் குட்ஸ் வண்டி போட்டான். அப்புறம் தான் பேசஞ்சருக்கு கொண்டு வந்தான். அது மாதிரி தான் இப்போங்க நம்ம ஊர் வெள்ளக்காரங்க திராவிட கம்பெனி இருக்க, இது நம்ம ஊர் இது கருப்பு வெள்ளக்காரங்க. நம்ம நீங்க வந்து இப்போ ஒரு இனத்தின் மீது அக்கறையே இல்லாம திராவிட கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இவங்க எதுக்கு அப்ப முன் உதாரணமா இப்ப இந்த ராஜ் தாக்கரே போன்றவங்க எல்லாம் சொல்றாங்களே இந்திக்கு எவ்வளவு ஒரு இதாக ஏன்னாக்கம்மா, சம்பிரதாயத்துக்காவது இந்திய எதிர்ப்பை ஸ்டாலின் பேசுறாரு. ஒரு முதல்வர் பேசும்போது பேடுகளில் வெளியில் வருது. அதை மற்ற கட்சிகளை எடுத்து பரப்புறாங்க. நார்த் இந்தியாவிலே ஆல் இந்தியாவிலேயே பரப்புறாங்க. அதனால அது வந்தே தவிர இந்திய திணிப்பை அவர் அப்போவே ஸ்டாலின் சொல்லல, அதெல்லாம் முழுசாக பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆளுகள் நம்ம ஏதோ இந்தி வெறியன்னு சொல்லிடுவாங்க, இந்தி எதிர்ப்பு வெறியன்னு சொல்லிடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டோட பண்ணுறாங்கப்பா, இது அவனு செய்கிறதா நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறது நியாயப்படுத்துக்காக சொல்கிறாரு. மற்றபடி இந்த இந்தி என்பது வந்து ஸ்டாலினே என்ன சொன்னார், இவ்வளோ 1000 பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இருக்குது, அதுலெல்லாம் இவ்வளோ லட்சம் பிள்ளைகள் ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் அதை எதிர்த்தோமா, நாங்கள் தடுத்தோமா? மாநில அரசு பாடத்திட்டத்தில் வேண்டான்னு சொல்கிறோம், அவ்வளோதானே. நான் இந்தியே வேண்டான்னு சொல்லலையேன்னு அறிக்கை கொடுத்தாள் தானேம்மா. இங்கே உண்மையாக இருந்தீங்கன்னாக்க இதே ஊர் பிள்ளைகள், இதே பட்டிக்காட்டு பிள்ளைகள் சிபிஎஸ்சியில் ஹிந்தி படிக்குது. அதை நீ பெருமையாக சொல்கிற அவங்கள்ட்ட, உங்கள் ஹிந்தியை தான் படிக்கிறதில்ல, நாங்கள் தடுக்கலை, எங்கள் பள்ளிக்கூடங்களில் நாங்கள் குறைச்சிக்கிறோம், அரசு பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹிந்தி இவ்வளோ தூரம் வருவதற்கு நீ விடலாமா? உனக்கு இருமொழி கொள்கையில் அக்கறை இருந்தால் இதே மண்ணில் ஒரு மும்மொழி கொள்கையாக செயல்படணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நீங்கள் கொள்கை வைக்கிறீங்க, உங்கள் கட்சிக்காக தனியாக வைக்கிறீங்களா? ஏன் 2 மொழி கொள்கை இருக்கணுங்கிறேன். நம்ம மக்களுக்காக தானே உள்ள மும்மொழி கொள்கை தான் மக்களுக்கு பயன்படுனா அதை விட்டுட்டு போ. லாஜிக்கே இல்லையே நீ சொல்கிறதில்ல, இப்போ ஸ்டாலின் சொல்கிறதில்ல. நீ நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் இல்லை, அங்கே 1000 லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு சிபிஎஸ்சியில், நாங்கள் என்ன தடுக்கிறோமா வேண்டாங்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் இந்தி திணிப்பு கொடுக்குறாருல. அப்போ மும்மொழி கொள்கை ஒரு பக்கம், இருமொழி கொள்கை ஒரு பக்கம், 2 இருக்குமா? உங்கள் குடும்பங்களில் தான், குடும்பங்களில் உங்கள் குடும்பத்தில் 2 இருக்கலாம், கொள்கையில் இப்போ இருக்கணும் சொல்லுங்கள். இல்லை அது எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிந்தி திணிக்கிறத தான் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். மற்றபடி ஹிந்தியை வெறி கொண்டு எதிர்க்கணுங்கிற. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்குது, அது திணிப்பா இல்லையா? பிள்ளைகள் கேட்டாங்களா? சிபிஎஸ்சி கட்டாயமாக ஹிந்தி இருக்குமா? இப்போ கேந்திரிய வித்யாலயம்னு வச்சிருக்கானுங்க இங்கே 47 ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட தமிழ் ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ் பாடமே இல்லை, லிஸ்ட்டாக வச்சுக்கலாவீங்க. தமிழாசிரியா இல்லை, தமிழ் கரிக்குலம் சிலபஸில் தமிழ் போட்டுக்கல. இல்லை இதை எடுத்து இப்போ திமுக பேசின பிறகு இப்போ ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்காக வேக வேகமாக இதுக்கு முன்னாடி ஏன் பேசலை? அதை இவ்வளோ வருஷமா உங்கள் அப்பா காலத்தில் பேசலை, உங்களோட காலத்தில் பேசலை, இப்போ தான் எல்லோரும் சொன்ன பிறகு பேசுகிறீங்க. அதுக்கு நாடகம் நடத்திட்டு அவன் போயிடுவாங்க, அவன் போட மாட்டான். அதை பற்றி ஸ்டாலின் மறுபடியும் கேட்க மாட்டார், தெரியும் அவங்களுக்கு. ஸ்டாலினில் பயிலோட தமிழ் பயிலோட ஏமாற்றதான் சொல்கிறாரு. அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லைப்பா. அங்கேருந்து அந்த உள்துறையிலேருந்து செய்தி வரும், அதிகாரிட்டேருந்து. ஸ்டாலின் நம்பால் அவரை போய் அப்படி எடுத்துக்கிறேன், அவர் பேசுகிறார் அந்த ஊர்காரங்களுக்காக. அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லிட்டு போங்க, அது பாட்டில் போயிடுங்க அப்படின்வாங்க. இல்லை ஒரு தேசிய அளவில் பார்க்கும் பொழுது இப்போ இந்த மும்மொழி கொள்கைக்கு ரொம்ப வலுவாக நம்மளும் பக்கத்தில் இப்போ கேரளாவும் அவங்களும் இந்த பிஎம்சி பள்ளிகள்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் இது பண்ணுறாங்க. இப்போ இது பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா தானே இருக்கு. இதை நம்மளே இவர் கண் துடைப்புக்கு பேசுறாரு அப்படின்னு அதை உதாசீனப்படுத்துற மாதிரி போயிடும். இதை வால் பிடிச்சிட்டு இதோட நின்னோம்னா அவர் இந்த கண் துடைப்புக்காக பேச கூட இடத்தோட பேச மாட்டாரு.
மோசமாயிட்டாங்க, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாயிட்டான்னு மட்டும் கேட்க மாட்டான். இப்போ என்ன இந்திய எதிர்த்தியான்னு கேட்பாங்க தமிழ் பேர்வ அப்படிங்கிற கணக்கு காட்டுறதுக்கு போயிடாரு. இதை அப்படியே பழகிட்டாங்க. அதெல்லாம் தமிழன் மறந்து போயிட்டான் அதெல்லாம் எதுவும் விட்டான்னா இதையும் ஸ்டாலின் பேச மாட்டார். இல்ல அவரு தீர்க்கமா பேசுறதுனால தானே இவ்வளவு தூரம் போய் என்ன தீர்க்கமா பேசுறாரு? ஒரு தீர்க்கமா இல்லையமா? ஏன் சிபிஎஸ்சி நான் அனுமதிக்கிறேன் கூடாதுன்னு சொல்லணும்ல? இப்ப சிபிஎஸ்சி எல்லாம் மத்திய அரசு இதுல உள்ளது தானே. மத்திய அரசு தான். ஏன் எங்கே வைக்கிறீங்க? கல்வி எங்களுக்கு மாநில அரசு தான் இருக்கணும். சிபிஎஸ்சி விளையாடுவா கூடாதுன்னு சொன்னான்னா அது நமக்கு தான் ஸ்டேட் போர்டு ஸ்கூலும் வச்சிருக்காங்கல்ல. ஏன் இப்போ ஸ்டேட் போர்டுக்கும் போது அந்த போர்டு எதுக்கு அந்த போர்டுங்கிறேன். இப்போ முதல்ல எல்லாம் இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இவ்வளோ சிபிஎஸ்சி இருந்துச்சா? அப்போல்லாம் அறிவாளி எவனும் இல்லை. இப்போ அப்துல் கலாம் படிக்கும்போது இவ்வளோ இருந்துச்சா? அண்ணா மயில்சாமி அண்ணாதுரை படிக்கும்போது இவ்வளவு இருந்துச்சா? சிவன் படிக்கும்போது இவ்வளவு சிபிஎஸ்சி கூட இருந்துச்சா? அவங்களாம் அதெல்லாம் படித்து வந்தாங்களா? என்ன பேசுங்கிறீங்க? எதுக்கு சிபிஎஸ்சி விடம்? இந்தி திணிச்சு, ஆரிய கலாச்சாரத்தை திணிச்சு, ஆரிய மேலாதிக்கத்தை திணிச்சு, உத்தரப்பிரதேசனுடைய சர்வெண்டா தமிழச்சியை மாற்றணும். ஊபி மாப்பியினுடைய கீழ்குடி மக்களாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுதான் இங்கே வச்சுக்கிறீங்க. அது தெரியாதா? இல்ல இந்த சில சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்ல வச்சிருக்கதே இவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஆமா, அவங்க தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ஷெட்யூலை புரிஞ்சுக்கலன்னா தமிழ்ச்சி அப்புறம் என்ன பண்றது? அவங்க தான் வச்சிருப்பாங்க. திராவிடத்தில் வச்சா திமுக குழுலாம் வச்சிருக்கோம். அதுக்கு உண்மையிலேயே தமிழ் பாதுகாப்பெல்லாம் கிடையாதுல்ல. நம்ம ஏமாந்த தமிழர்களை மயக்கிறதுக்காக தான் தமிழ் பாதுகாப்பாக நடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம சொரணை கெட்டு போனோம்னா அடுத்த எலெக்ஷனில் தமிழ் பாதுகாப்பு வேஷம் கூட போட வேண்டிய தேவையில்லை, இந்தி எதிர்ப்பு வேஷம் கூட போட வேண்டிய தேவையில்லை என்று ஸ்டாலினும் எடப்பாடியும் மாறிவிடுவார்கள். இல்லை, இப்போ இந்த இந்திய எதிர்ப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறதுனாலதான் எங்களுக்கு மத்திய அரசு பல நெருக்கடி என்ன பேசுறாரு? ஸ்ட்ராங்கா என்ன பேசுறாரு? அப்படிதானே சொல்றாங்க. பிஎம்சின்னு சொல்றாங்கல்ல, அது தமிழ் படுத்தி சொல்ல வேண்டியதானே? அது என்ன இன்னொன்று சமக்கரா என்னமா? அது சமக்கர சிக்ஷா ஏதோ சமக்கரா சிக்ஷான்னு சொல்றேன்ல, தமிழ் படுத்தி சொல்ல வேண்டியதானே? அன்பில் பொய்யாமொழி பையன் நம்ம அவர் பேர் என்ன, மகேஷ் பொய்யாமொழி பேசுறாங்களே சார். பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது கேக்குறாங்கல்ல, நீங்க வச்சிருக்க ஸ்கீமோட பேரு கூட எங்க வாயில கல்வி அமைச்சர் பேச மாட்டேங்க, நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டாலின் சொல்ல வேண்டியதானே? ஏன் அந்த பேரை மாத்துன்னு சொல்ல வேண்டியதானே? இவங்க சார்பில் தானே அங்க இருக்க எம்பி பேச மாட்டார், தலைவர் விட்டார், தொண்டரை விட்டு பேச சொல்லுவாரு. அங்க பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு நேரடியா கேட்டுருக்க. அதுல இவர் நேரா பேச முடியாதா? இவர் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு அவங்க அப்பா நாணயத்தை வெளியிடலையே, அவர் நேராக பேச மாட்டாரா? இவர் உதயநிதி போய் மோடியை சந்திக்காமல் இருக்காரா? இங்கேருந்து சட்டசபையிலேருந்தே பேசுங்க, அரசுக்கு போய் தான் பேசணும் அவசியம் இருக்குப்பா. அந்த செய்தி போதா? முதலமைச்சர் இங்கேருந்து தீர்மானம் போடுறீங்களா, கச்சத்தீவு எடுங்கன்ட்டு இப்போ நேராக போய் கேட்டிங்களா? கச்சத்தீவு நாங்கள் கேட்டு நாடகத்துக்காக போட்டிருந்தீங்கல்ல, கச்சத்தீவு எடுக்க திரும்ப மீட்கணும்னு சொல்லி இங்கேருந்து போட்டு தானே அரசுக்கு அனுப்ப போகிறீங்க. அது மாதிரி இங்கே ஹிந்தி கூடாது, இந்த திட்டம்லாம் தமிழில் எழுதுங்க. இது என்ன சமக்கரா கம்மக்கராலாம் எங்களுக்கு புரியாது. அது அது மாதிரி பிஎம்சி எல்லாம் வேணாங்க, எல்லாம் தமிழில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. நாங்கள் தமிழில் பயன்படுத்திக்கிறோம், நீங்கள் வைக்கிறது இங்கிலீஷில் வைங்க, அவன் மொழியில் தமிழில் பண்ணிக்கிட்டோம். சான்ஸ்கிரிட் மயமாக்கி அதை பேசினா தான் அந்த நிதியேங்கிறான். நீங்கள் சமக்கராவை தமிழாக்கம் பண்ணிவிட்டீங்கன்னா அவன் தமிழ் நிதி கிடையாதுங்கிறான். அதுதான் நீங்க நிதியை தர வேண்டாம், நாங்க எங்க கை காசை போட்டு பண்ணிக்கிறோம்னு இப்போ பட்ஜெட்ல அலாட்லாம் ஏன் போடுவோங்கிறேன். நம்ம வரி பணத்தை அவன் வசூல் பண்ணிட்டு போறான். ₹1 தமிழ்நாட்டில் வசூல் பண்ணால் 27 காசு தான் திரும்பி வருதுங்கிறாங்க கணக்கு போட்டு. என்ன கொள்ளை? அது நாதியத்தை சொத்தாது தமிழ்நாடு. அவர் டெல்லிக்காரை எடுத்துகிட்டு போவார், விட்டுட்டு இருப்பார் அவர் ஒரு பதவிக்காக. இல்லை, அதுக்கு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்குது. இப்போ கோயம்புத்தூரும் சென்னையும் தான் மொத்த தமிழ்நாட்டுக்குமே வருவாய் கொடுக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்குது. அப்போ அதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர வருவாயில் எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ சிவகாசிக்கோ இல்லை இப்போ கொஞ்சம் பின்தங்கி இருக்க ஏதோ ஒரு மாவட்டத்துக்கோ செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா? இப்போ தமிழ்நாடுன்னு வரும்பொழுது இந்த மாவட்டத்துலேருந்து வர்ற காசை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே கொடுக்குறோம்ல. அப்போ இதே மாதிரி தான் இந்தியான்னு வரும்பொழுது மற்ற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய நிதிகளை கொஞ்சம் பின்தங்கி இருக்க மாநிலங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன். நான் என்ன சொல்கிறேன், ரைட்டுமா, நல்ல கருத்து சொல்கிறீங்களா? ஊபியில் பீகாருக்கு ₹1 கொடுத்தா ₹5 போகுது, பீகாருக்கு ₹2.56 ஊபிக்கு போகுது. 4 மாவட்டங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண்ட்ரோலில் விட்டுருங்க. ஊபியில் என்ன நம்ம எல்லாம் இந்தியர் தானே? அது மாதிரி பீகாரில் ஒரு 4 மாவட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருங்க. நம்ம சிவகாசி இதே முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம சிவகாசி அருப்புக்கோட்டையெல்லாம் இதே முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. இதே கோயம்புத்தூர் சென்னை இதே முதலமைச்சர் இருக்குது. அது மாதிரி நம்ம நிதி அங்கே போதுன்னா ஒரு 4 மாவட்டம் முழுசாக ஊப்பியை கேட்கல. உத்தரப்பிரதேச 4 மாவட்டத்தை ஸ்டாலின் கண்ட்ரோலில் விட்டுருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நிதி கொடுக்குறாருப்பா. அவர் யார்? நம்மளால் தான், நம்ம இந்தியன் தானே. ஆண்டா என்ன? பீகாரில் ஒரு 4 மாவட்டம் ஸ்டாலின்கிட்ட கொடுத்துருங்க, நல்லா கொடுங்க, தொகையை கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது நிர்மலா சீதாராமன் லாஜிக். அது
உங்களுக்கு ஏது மத்திய அரசுக்கு உனக்கு நிதி வசூல் பண்ணுற மக்கள் ஏது உங்களுக்கு? அதான் திரும்ப திரும்ப நான் பல கூட்டங்கள் இரம்பல இதில் கேட்குறேன். உனக்கு மக்கள் வரி போடுறதுக்கு நீ வரி போடுறதுக்கு ஆறு மக்கள் யார்? எங்களுக்கு தான் இருக்காம மாநிலங்களுக்கு மாநில அரசுகளுக்கு தான் மக்கள் இருக்கா. உனக்கு ஏது? நீ ஒரு ஃபெடரேஷனில் ஒரு கவுன்சில் வச்சுட்டு இருக்க வேண்டிய ஆள். நீ அன்றாட நிர்வாக தலைவர் அளவுக்கு பார்லிமெண்ட்டில் சட்டம் கட்டம் போட்டுருக்கிறத தப்பு. முதல்ல கூட்டரசில் உனக்கு சிட்டிசன் யார்? உனக்கு வரி போடுறதுக்கு உள்ள ஆள் யார்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்குது. அந்த மாநிலத்துக்கு அந்த மாநில அரசு இருக்குது, அவங்க போடுவாங்க. அவங்க போட்டதில் நீ இப்போ ஒரு பங்கை வாங்கிக்கணும். நீயே இல்லை நேராக எல்லாம் வாங்கிக்கிறது எடுத்து ஒன்று விட்டதுனால நிர்மலா சீதாராமனுக்கு இந்த அலட்சியம், இந்த உதாசீனம் தமிழ்நாட்டை பற்றி வருது. அங்கே சிவகாசிக்கும் அருப்புக்கோட்டையும் கொடுத்தா என்னென்ன? அதுதானே எங்களுக்கு ஊப்பி. எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்கள் அருப்புக்கோட்டை, எங்கள் சிவகாசி, இந்த உத்தரப்பிரதேசம் எங்களுக்கு ஒன்றா மாய் மாலம் பண்ணுறீங்களா? அதான் சொல்கிறேனே. அப்படி நினச்சேன்னா 4 மாவட்டத்தை ஸ்டாலின் நிர்வாகத்தில் விடு. இதை எதிர்த்தெல்லாம் இப்போ திமுக கேள்வி கேட்க தானே செய்கிறாங்க. எங்களோட வரி பகிர்வு சரியா இல்லைன்னு கேள்வி கேட்க தானே செய்கிறாங்க. கேள்வி சரியாக கேட்கலையே. அதான் மக்கள்கிட்ட ஏமாத்தான் கேட்குறீங்க. செய்து இது மாதிரி செஞ்சாலே நீ தமிழனுக்கு விரோதி, தமிழ்நாட்டுக்கு விரோதின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனை அம்பலப்படுத்தணும்ல. எதுவுமே திமுக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. இப்போ கச்சத்தீவு தீர்மானம் போடுறாங்க. இப்போ இந்த இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணும்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ வரி பகிர்வு இல்லைன்னு சொல்லி பேசுறாங்க. இவ்வளவும் பேசுறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. இவ்வளவும் பேசினா ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க அப்படின்றீங்க. அப்ப அவங்க எப்படிதான் பேசுறது? நான் ஏதாவது வேணும்னு திட்டமிட்டு வஞ்சகமாக பேசுகிறேன். நம்ம 1974 கச்சத்தீவு எடுக்கும்போது கலைஞர் தான் முதலமைச்சருங்க. சர்வ வல்லமை படைத்த கலைஞர் முதலமைச்சர். தடுக்க முடியலை அவரால். அவர் ஒத்துக்கிட்டார் மறைமுகங்கிறத நீங்கள் மறுக்கிறீங்க. மறுத்துட்டு போங்க. நான் அதுக்கு போய் மறுப்போம்ல. உங்களால் தடுக்க முடியல. சக்கரவர்த்தி பேரரசர் யார்? கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அப்போ திராவிடத்தின் சக்கரவர்த்தி இருந்த காலத்தில் தடுக்க முடியலையே உங்களால். சரி, அதன் பிறகு அன்னைக்கு போச்சு. 74லேருந்து இப்போ நம்ம பட்டுட்டோம். 600 பேருக்கு மேலே சுட்டு கொண்டான் சிங்கள நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை. அந்த ஈழ பிரச்சனை இருக்கும்போது 600 பேருக்கு மேலே சுட்டு கொண்டானுங்க. ரசிச்சிங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு. யார்? இந்திரா காந்தி ரசிச்சு, மன்மோகன் சிங் ரசித்தாங்க. இந்த அம்மா இருக்குல்ல இப்போ அவங்க காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ரசனை பண்ணிச்சு. வாஜ்பாய், அதானி எல்லாம், அத்வானி எல்லாம் ரசிச்சிங்க. 99லேருந்து வாஜ்பாய் ஆட்சியெல்லாம் ரசிச்சிங்க நீங்கள் எங்கள் இனத்தை கொல்லும் பொழுது. இப்போ அப்போது இந்த கச்சத்தை மீட்கணும்னு யாருக்கும் இல்லையா? திமுக கேட்க வேண்டாமா? நீ கூட்டணியில் தான் இருந்த. 10 வருஷம் கூட்டணியில் இருந்த. 2004 2014 வரைக்கும். அதுக்கு முன்னாடி 1999லேருந்து 2004 வரைக்கும் பாஜகவில் கூட்டணி. கிங் மேக்கர் உங்கள் முரசொலி மாறன் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவர். அவ்வளோ வல்லுனர் மந்திரியாக இருந்தார். கேட்டிங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கியா அந்த மாதிரி திருமணம் போட்டுருக்கியா கச்சத்தீவு கொடுக்குன்னு? இல்ல, அன்னைக்கு கேட்கலங்க. கேட்க கூடாதா அப்படின்னு கேட்குறேன். இன்னைக்கு கேட்கலாம்ல. அன்னைக்கு தான் கேட்கல. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், நாங்கள் விழித்து கொண்ட தமிழர்கள் அன்றைக்கு ஏமாத்தின இன்னைக்கு ஏமாத்த துணிச்சலா வர்ற போ என்று அம்பலப்படுத்தணும். அவளை இழிச்சவாயல்ல தமிழச்சி ஒன்றா நீ நாடகத்துக்கு அன்னைக்கு வரலும் கேட்கல. இது வரைக்கும் கேட்கல, விட்டுட்ட. 600 பேரை சுட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ கேட்கல. இப்போ நான் கேட்குறேன்னு நாடகம் நடிக்கிறேன். அப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கணும். நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்காவது கேட்குறாங்கனாக்கா ஆற்ற முடியாதவன், கையால் ஆகாதவன், சொந்த முயற்சி இல்லாதவன், கோழையாக உள்ளவன் சொல்லிட்டு பாராட்டிட்டு போவான். இவ்வளவு இழப்புகள் உண்டாயிருக்கான். 1974லேருந்து பாருங்கள் இவ்வளவு இழப்புகள். இன்றைக்கி அன்றாடம் பிடிக்கிறான் நம்மளை. எங்கேயாவது எல்லையில் பக்கத்தில் எல்லோரும் அப்படியே சோறு வச்சுருக்கான கடலில். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அங்கே இது மாதிரி கொலை உண்டா? இது மாதிரி பிடிக்கிறது உண்டா? இருந்தாலும் பிடிச்சா உடனே இந்தியா தலையிடுது. இந்திய அரசு தலையிடுதுமா. இப்போ ஒரு குஜராத்தியை பிடிச்சாங்க ஒரு மீனவரை, உடனே தலையிட்டு உடனே கப்பல் கொண்டு விட்டாங்க. ஏன்? அவனுக்கு அரசு இருக்கு. பாழ்பட்ட தமிழினத்துக்கு அரசு இல்லை. டெல்லிக்கு காலனியா இருக்கிறோம். இவன் தமிழ் இனம் சிங்களனுக்கும் பகையாளி, டெல்லிக்காரனுக்கும் பகையாளி. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் பேசும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, 52 தடவை நான் கடிதம் எழுதியிருக்கேன், நான் வலியுறுத்தி தான் செஞ்சிருக்கேன். நீங்க அவர் அதிமுக பார்த்து கேள்வி கிடையாது, நீங்க அது கூட பண்ணல அப்படின்ற மாதிரி பேசி. 2 பேரும் ஏமாத்துற பேர் வழி. நீ 52 தடவை, அவர் 102 தடவை எழுது. எங்களுக்கு என்ன பலன்? அவனுடைய கூட்டணி சேர்ந்த 50 கடிதம் இருக்குல்ல. கச்சத்தீவை தராத காங்கிரஸோட நீ ஏன் கூட்டணி சேர்ந்த? ஓ சுயலாபம் தானே. 2004 சேர்ந்தீங்கல்ல. கச்சத்தீவை மீட்காத பாஜகவோட 99லேருந்து 2004 வரைக்கும் 5 ஆண்டியாக கூட்டணி சேர்ந்த. ஓம் பதவிக்கு கோவம் கொள்ளைக்கு தானே.
எங்களை வெளியிட்டல்ல, நாளைக்கு எவனோட சேர மாட்டேன், மோடியோட சேர மாட்டியா? எங்களுக்கு கண் துடைப்பு 2026 தேர்தல் பிரச்சாரத்துக்காக சட்டமன்றத்தை பயன்படுத்துறீங்க. எல்லாரும் அப்படி பயன்படுத்துகிற ஆள்கள் சட்டமன்றத்தை ஓகே ஓகே கை தூக்குறாங்க. தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். நாடகம் நடத்திக்கிறாங்க, வஞ்சி நம்ம இழப்புகள். இது வந்து ஒருத்தர் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இழப்புகள், உயிரிழப்பு, பொருள் இழப்பு. நம்ம எல்லை, நம்ம கச்சத்தீவு, நம்ம இதை விட்டுட்டு இன்னைக்கு உலகத்தில் நாதியத்தை இனமாக தமிழர்கள் இருக்கோம், அரசியல் அனாதைகளாக தமிழர்கள் இருக்கோம். வேட்டையாடுறான் டெல்லிக்காரன், பாஜகக்காரன், காங்கிரஸ்காரன், அவனுக்கு காட்டி கொடுக்குறவங்க திமுக அதிமுக இதான் பெரிய கட்சிகளுங்க. இதில் மாற்றம் வரணும். இல்லை, இப்போ இந்த நீங்கள் சில காணொலிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. நார்த் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம இப்போ தமிழ்நாடை பார்த்தீங்களா, அங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வெளிப்படையாகவே நமக்கும் தெரியுது இல்லை, நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம இங்கே கொஞ்சம் நல்லா தானே இருக்கு. என்ன இருக்கு ஏப்பா, தயவு செய்து இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல, வரலாற்றில் 2000 ஆண்டு வரலாறு எடுங்க. எந்த காலத்தில் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தோட பின்தங்கி இருந்தது? வெள்ளைக்காரன் காலத்தில் பின்தங்கி இருந்துச்சா? என்ன இவங்க புதுசாக வந்து கழிச்சிட்டாங்களே. எங்கள் இனம் என்னைக்கும் உலகத்தில் முதல் வாணிகம் போன இனம் பல நாட்டுக்கு. தமிழ் இனம் முதல் இனம், வளர்ந்து ஓங்கிய இனம் எங்கள் இனம். அதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. என்னைக்கு பின்தங்கி வந்து முன்னே கழிச்சா என்னங்களே? எங்களை விட ஊபிக்காரன், பீகார்காரன் தமிழ் இனத்தை விட இந்த பீரியடில் இருந்தால் முன்னாடின்னு சொல்லுங்கள். மௌரிய அரசில் இருந்தான், குப்த அரசில் இருந்தான், முகலாய அரசில் இருந்தான், சொல்லு சவால். இந்த ஃப்ராட் வேலை இருக்குது பாருங்கள். எந்த காலத்தில் நாங்கள் இருந்த பின்தங்கி தமிழ் இனம் இவ்வளவு சீரழிவுக்கு இடையில் நாங்கள் முன்னேறி இருக்கோம். வெள்ளைக்காரங்காலத்தில் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் தான் கூட இருந்தோம். இந்த இனம் அப்படியே, அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டி அது. நீ இவ்வளோ சீரழித்த பிறகு ஒன்றை போல சீரழிவாளர்கள்னா இந்த இடம் எங்கேயோ போயிருக்கோம் தமிழ் இனம். ஞாபகம் வச்சுங்க. திராவிட சீரழிவு போல் பல கட்சிகள் சீரழிவுகள் இல்லைன்னா, உள்பகைகள் இல்லைன்னா இது எங்கேயோ போயிருக்க வேண்டியது. அப்படியும் நாங்கள் வந்து இன்னைக்கு நிற்கிறோம்னா மரபு பரம்பரை அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ இந்த இனம்னு பேசும்போது இப்போ ராஜ் தாக்கரே பேசணும்ல, அவர் கூட வந்து அவருடைய மராத்தி இனத்தை வந்து பாதுகாக்கணும், அந்த மொழியை வந்து பாதுகாக்கணும்னா பண்ணுறாரு. ஆனால் வந்து இப்போ அவரே வந்து பார்த்தோம்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ மொபைல் கடையில் வந்து, அவர் கிடையாது, அவர் கட்சி சார்ந்த ஆட்கள் மொபைல் கடையில் வந்து ஹிந்தியில் வந்து அந்த விற்பனையாளர் பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவரை அடிச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு இந்த ஸ்பீச்சில் கூட சொல்லியிருக்காரு, மராத்தியில் பேச மாட்டேன்னு சொன்னான்னா அவனை அரைஞ்சிருங்க அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இப்போ இது இனம்னு பேசும்போது அது அப்படியே ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் அது ஒரு இன வெறி மாதிரி. இப்போ எந்த வகையில் அது சரியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். இப்போ அதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம், இனத்துக்காக எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் நம்ம ஆதரிக்கிற போது நம்ம மறைமுகமாக அந்த இப்போ இனவெறியையும் தூண்டி விடுற மாதிரி ஆயிடாதா? இந்திய திணிக்கிறது இனவெறி இல்லையா? அது நான் ஏத்துக்கலாம். நான் ஏன் ஏற்றுக்க போறேன்? எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா நான் இதை கேட்கிறேன், இப்ப நம்ம தமிழ் நம்மளோட மொழியை பத்தி நம்ம பேசுறோமா? இப்ப அங்க ஒரு வன்முறையாவே அது மாறி இருக்குல்ல. ஒரு கட்டத்துல வந்து இப்ப மராத்தி பேசுறவங்க வேணும் அப்படிங்கிறப்போ அது ஒரு வன்முறையா மாறுது. இப்ப கர்நாடகால அதுதானே கதையா இருக்கு. அவங்க மொழி பற்று அதிகமா இருக்கிறதுனாலதானே அது வந்து வன்முறையில ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது வெறியா மாறுது இல்ல. அவங்க ஊர்ல அது ஆட்சி மொழி, கன்னடம் ஆட்சி மொழியா இருக்கு, கன்னடம் பேசணுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கணும், தமிழில் தான் பேசணும்னு சொல்கிறோம், நாங்களும் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஜெர்மனுக்கு போகலாம். நாங்கள் எல்லாம் ஈழத்தமிழோட நிகழ்ச்சிகளுக்காக, மாவீரர் நாளுக்காக அதுக்கு இதுக்கெல்லாம் போயிடுவோம். அவங்க இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக படிக்கக்கூடியவங்களாம் பிள்ளைகள் இருக்காங்க. எந்த கடையில் ஒரு மருந்து கடையில், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், வேறு எங்கேயா இருக்கட்டும், தூதரகமாக இருக்கட்டும், இங்கிலீஷில் கேட்டால் அவர் டொச்சில் பதில் சொல்லுவான். ஏன்னு ஒருத்தரை கேட்டோம், தனியாக ஒருத்தர் பேசுகிறவன்ட்டு, அது நாங்கள் கௌரவப்படுத்துகிறாங்க நினைப்போம் அப்படிங்கிறாங்க. என்னது சொல்கிறது? ஃப்ரான்ஸுக்கு போங்க, நீ இங்கிலீஷில் பேசணும் எல்லாத்தையும், சில பேர் தான் பேசலாம். அவன் எங்கே பார்த்தாலும் போர்டில் இருக்கிறது பூரா ஃப்ரெஞ்சு மொழி மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மொழியும் கிடையாது. இங்கே பால் பரட்டை எல்லாம் இருக்குங்க பலகையில். நம்ம சென்னை போய் பாருங்க, கடை இந்த சென்னையில் ஒரு கடையில் தமிழில் பலகை இருக்காமா? இங்கிலீஷு நம்ம அடுத்தது ஹிந்தி வர போகுது. இது மாதிரி ஒரு அண்டி பிழைக்கிற சீரழிவு, ஒரு இன சீரழிவு. எந்த ஆப்பிரிக்காவுக்கு போங்க, மிக 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 வந்து பின்தங்கிய நாடுகளுக்கு போங்க, அந்த ஆப்பிரிக்காவில் எல்லாம் அவன் மொழி தான். இங்கிலீஷ் படிச்சிருப்பான், படிக்காமல் இருப்பான். ஃப்ரெஞ்சுக்காரனியாக இருந்தால் ஃப்ரெஞ்சு படிச்சிருப்பான். அது கடத்தலில் பயன்படுத்த மாட்டான். அதை இங்கிலீஷையோ ஃப்ரெஞ்சையோ அவன் தாய்மொழி தான் பயன்படுத்துவான். இங்கே அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியலையே. அழிஞ்சிக்கிட்டு வர்ற ஒரு இனமாக தமிழ் இனம் இருக்கு.
இவர் வரலாற்று சிறப்புக்கு உலகின் முதல் செம்மொழிக்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு இனம் இப்படி அழிஞ்சிக்கிட்டு வருதே அப்படிங்கிற கவலை வேண்டாமா நமக்கு? அதனால தான் இப்போ அயல்மொழி இங்கிலீஷே ஒரு மொழி பாடமாக படி, அதுக்கு மேலே மீடியமாக படிக்கக்கூடாது, வரக்கூடாது. ஹிந்தி பாடங்க இருக்கவே கூடாது. அவர் மொழிக்கு சொல்கிறாரு. ராஜ் தாக்கரே அவர் மொழிக்கு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் சார், நான் குறை சொல்ல முடியாது. நம்ம பழக்கி போயிருக்கோம். நம்ம தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு உதவி கேட்கலாம். அங்கே இருக்குது, தமிழோடும் இருக்குது, நம்ம தமிழர்கள் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க. அது மாதிரி உதவி கேட்டு அந்த மாதிரி பண்ணிக்க, நம்ம ஆளுகளை தமிழ் படிக்க வைங்க, போங்க வாங்க. நீ ஒட்டுமொத்த மராத்திக்கே தமிழும் ஒரு ஆட்சி மொழியாக வரணும்னு கேட்கக்கூடாதுல்ல அங்கே போய். அப்போ தமிழ்நாட்டுக்கே ஹிந்தியும் ஒரு ஆட்சி மொழியாக வரணும்னு கேட்கக்கூடாது. அவன் மானம் உள்ளவன் மராத்தியை கேட்குறான், நாம் அப்படி கேட்கணும். நம்ம அப்படிதானே வச்சிருக்கோம். நம்ம எங்க இருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லலம்மா, ஹிந்தி பள்ளிக்கூடம் பேர் சொல்றாருல, எத்தனை லட்சம் பிள்ளைகள் ஹிந்தி படிக்குதுங்கிறாருமா சிபிஎஸ்சியில். முதலமைச்சர் சொல்றாருல ஸ்டாலின், இவ்வளவு பிள்ளைகள் படிக்குது, இவ்வளவு ஆயிரக்கணக்கான சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குங்குது, நாங்கள் என்ன தடுத்தா விட்டோம் அப்படிங்கிறாருல ஸ்டாலின். இல்ல அவரு மராத்தி இப்ப சொன்னார்ல, நமக்கு மானமுள்ள மராத்தியர்னு நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, அவங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் ஹிந்தி மராத்தியே ஒரு விளிம்புக்கு போற அளவுக்கு அவங்க விட்டுட்டாங்களே. ஆனா இங்க நம்ம அந்த அளவுக்கு விடல, நம்ம இங்கிலீஷ் விட்டுட்டோம்ல. எல்லாம் ரெண்டு அயல்மொழி. இங்கிலீஷ் இப்போ உள்ள நம்ம விட்டதா? இதாவது அந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்க, நம்ம அப்படியே எல்லாம் கத்துக்கிட்டோம், அப்படியே உள்ள. அப்ப ஏமா நம்ம சின்ன பிள்ளைய நாங்களாம் இருக்கும்போது இந்த அளவு இங்கிலீஷ் ஆகாது இல்லம்மா. அம்மாவை அம்மான்னு தான் சொல்லுவோம், மம்மின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 30 வருஷத்துக்குள்ள, இப்போ 40 வருஷத்துக்குள்ளம்மா. அவன் சுதந்திரமாகி அவன் கொடுத்து அவன் போயிட்டான். அவன் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் இருந்தால் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ். காலேஜில் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் வச்சுருந்தான். ஹைஸ்கூலில் அரசு பள்ளி எல்லாத்துலேயும் 6ஆம் வகுப்புலேருந்து ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஹைஸ்கூலில் கிடையவே கிடையாது. இப்போ 1ஆவதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தாங்கல்ல, வெள்ளைக்காரன் சொன்னாங்க கொண்டு சொல்லி. இந்த அடிமைகள் இந்த கல்வி வியாபாரிகள் அதை கொண்டு இப்போ முற்றிலுமாக தமிழில் பேச முடியாதபடி, தமிழ் வேற என்ன தெரியாது, இடது என்ன தெரிய மாட்டேங்க தம்பி, ஓட்டுற பையங்களுக்கு இடது என்ன தெரியாது, வலது திருப்பதி, ஏப்பா இடது பக்கங்கிற நீ வலது பக்கம் என்னையா நீங்கள் சொன்னீங்க, இடதுப்பா, நான் ரைட்டுன்னு நினச்சி திருப்பதியா, சாதாரண இல்லைம்மா, இது இருக்குமா, இது புரியுது, லெஃப்ட்டுன்னு தான் புரியும் பிள்ளைகளுக்கு. இது ஒரு 40 வருஷம் முன்னாடி இப்படி இருந்துச்சா? வெள்ளைக்காரனுக்கு இதுக்கு சம்மந்தம் என்ன பாருங்க. இவங்க அடிமைகள், இங்கே புரோக்கர்கள் இருக்காங்கம்மா, தமிழ் புரோக்கர் இருக்காங்களே திராவிடத்தில். இல்லைன்னா ஹிந்தி விட, ஹிந்தி வேண்டாம் இங்கிலீஷ் வேண்டாம்டா, ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் படினா இங்கிலீஷ் படிப்போம், அவ்வளோதான். பயன்படாது, வேண்டாம்னு சொல்லலை. நீ ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ்க்கு அடிமையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த அது 65 மொழி போல் நான் 11ஆவது படிச்சுட்டு இருக்கேன். திருக்காட்டுப்பள்ளி சர் சிவசாமியர் ஸ்கூலில் போராட்டக்குழு செயலாளர் தான். என்ன முழக்கம் கொடுத்தானுங்க தெரியுங்களா? நாங்கள்லாம் இப்போ திமுக தான். ஹிந்தி எதிர்ப்பு தானே போராட்டம், இங்கிலீஷில் முழக்கம், நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ். ஒரு தாய்மொழி பற்றுள்ள கூட போனால் இப்போ நினைக்கிறேன் நான், அப்போ எங்களுக்கு தெரியலை. எங்கள் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ரங்கையன்னு கூப்பிட்டு கேட்குறாரு, போகக்கூடாது ஆகி போய் நீ எல்லாம் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, போகிறாங்க வர்றேன், உங்களுக்கு என்ன மொழிக்குழு சொல்லு, நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் சார். ஏன் சொல்கிறேன்னா, 10 படித்தது எங்கள் தலைவர்கள் திமுக தலைவர் சொன்னது. எவனா சொல்லுவான் அப்படி? உன் தாய்மொழியில் சொல்லணும். 2 அயலான்ட்ட ஒரு அயலான நான் படிக்க மாட்டேன், ஒரு அயலானுக்கு அடிமையாக இருப்பேன்னா என்ன அர்த்தங்கிறது? உளவியல் எப்படி இப்போ மாற்றி வச்சுருக்காங்க திராவிட கட்சிக்காரங்க. நான் இது என்னதை சொல்கிறது, அப்படி நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன், அது மாதிரி தான் நினைச்சாங்க. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்மா. வணக்கம்.